Hi friends, welcome to Lakshmi Recipe. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நீங்க நிறைய தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ரவா லட்டு. ஆனால் இது வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரை கப் பால் ஊற்றிக்கலாங்க. ஒரு பவுலில் ரவையை போட்டுக்கலாங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஊறட்டுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பதம் தாங்க நமக்கு கரெக்டான பக்குவம். அப்போ தான் ரவை வந்து பாலில் ஊறும். ஊறி நல்லா நமக்கு லட்டு சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு, மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம். பாருங்க, ரவை 30 நிமிஷம் கழிச்சு நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. இந்த நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஊர்ன ரவையை நம்ம இது மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க. இப்போ பாண்லியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இது நல்லா சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிடலாங்க. பாருங்க நம்ம பண்ணி வச்சது சூடு ஆறிடுச்சுங்க. இப்படி சின்ன சின்னதா போட்டு மிக்சி பவுல்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடரா. மிக்சி பவுல்ல போட்டாச்சுங்க. இப்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடரா. பாருங்க மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க. நான் 1 கப் ரவைக்கு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அதை பவுடர் பண்ணியிருக்கேன். அதை இப்போ இதில் கலந்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. உங்ககிட்ட பாதாம் முந்திரி அது மாதிரி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. எங்கிட்ட திராட்சை தான் இருந்தது, அதனால இதில் கலந்துக்கிறேன். எனக்கு 1 கப் ரவைக்கு 1/4 கப்பு நெய் எடுத்திருக்கேங்க. அதை ஊற்றி இதில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். நல்லா நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போதான் நம்ம லட்டு சாஃப்டாக வரும். வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்குங்க. அதனால நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இந்த ரெசிபி முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செஞ்சுருக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க.
பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்ணுமே ஆசையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பார்த்து அதையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.